எப்பயுமே குட் பேட் அக்லினா ஒரு மிரட்டலான ஒரு அப்டேட்டோட தான் நான் வந்து சந்திப்பேன். மறுபடியும் அப்படி ஒரு அப்டேட்டோட தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் பேட் அக்லியோட இந்த டிக்கெட் புக்கிங் எப்பயுமே என்னன்னா, ஒரு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கான். அந்த டிக்கெட் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது பயங்கரமாக டிலே பண்ணுவாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்க சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நெருக்கத்தில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா, அன்னைக்கு 12 மணிக்கு தான் அந்த டிக்கெட் புக்கிங்லாம் ஓப்பன் ஆகும். அந்த பிவிஆர் மாதிரியான பெரிய பெரிய மால் தியேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி, டிமாண்டை கிரியேட் பண்ணி, அந்த படத்தோடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை எப்படியாவது பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. பட் எப்பயுமே அது கை கொடுக்காது. நம்ம குட் பேட் அக்லி டீம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஃபேன்ஸ் அப்படின்லாம் அழக்கழிக்கவே கூடாது. அவங்கள ரொம்ப ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டுக்குள்ளே உட்கார வச்சு டிக்கெட்ஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே கண்டிப்பாக டிக்கெட்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதம் எண்டுலேருந்து டிக்கெட் புக்கிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 10ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் படம் ரிலீஸுக்கு 10லேருந்து 15 நாள் முன்னாடியே இந்த படத்தோடைய டிக்கெட் புக்கிங் அப்படின்றது ஓப்பன் ஆக போகுது. எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஜாலியாக குட் பேட் அக்லி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓவரால் டீமே பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக, ஷாக்கிங்காக இருக்குது. நான் டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ஷூட்டிங் நடக்கலை. சப்போஸ் நடந்துச்சுன்னா நமக்கு தெரிய வந்துன்னா கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, குட் பேட் அக்லி படத்தில் சிலம்பரசன் நடிக்கிறாரு. அதையும் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆதிக் ரவிச்சந்திரன் AAA அப்படின்ற படம் பண்ணார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. நீங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த AAA படத்தில் சிலம்பரசனுடைய கேரக்டர் ஜெயிலில் இருக்கும். இன்ட்ரடக்ஷனே அப்படி தான் இருக்கும். பயங்கர மாசாக இருக்கும். எனக்கு சிலம்பரசனுடைய நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் மிக முக்கியமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஐகானிக்காக இருக்குன்னா கண்டிப்பாக அது AAA படத்தில் நான் சொல்லி ஆகணும். மிரட்டலான மாசாக இருக்கும். எல்லாரும் அப்படி கடகடன்னு வந்து நின்றுட்டு அதில் சிலம்பரசன் அப்படி நடந்து வருது, வெடியாக இருக்கும். அந்த கேரக்டரும் இங்கே குட் பேட் அக்லிலேருந்து நம்மளுடைய அஜித் சார் கேரக்டரும் 2 பேரும், ஏன்னா அஜித் சாருடைய கேரக்டரும் ஜெயிலில் தான் இருக்குது. இந்த 2 கேரக்டரும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு கேமியோவை இந்த படத்தில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர வெடியாக இருக்குன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்துருந்தேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக சூர்யானாவை பொறுத்த வரைக்கும் கங்குவா ஒரு ரொம்ப கஷ்டகரமான ஒரு படமாக எல்லாருக்குமே அமைஞ்சிருச்சு. அதில் சந்தேகமே கிடையாது. பட் என்ன இருந்தாலும் இந்த படம் எப்போ டிவியில் வரப்போகுது? ஏன்னா டிவியில் வரும்பொழுது ஒரு சில படங்களுக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகி இந்த படம் வரப்போகுதா? இன்னொரு பாயிண்ட், ஒரு சில படம் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு படமாக இது மாறப்போதான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தை ஜீ இல்லைனா கலைஞர் டிவியில் கூடிய விரைவில் ஒரு சூப்பரான ஒரு நாளில் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே டிவியில் கங்குவாவை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து சூர்யா நான் பண்ணிகிட்டு இருக்க படம் சூர்யா 45 அப்படின்றது ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷனில். ஆக்சுவலாக இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் கிட்ட தான் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா தான் சூர்யா நாய்கிட்ட வந்தது. அண்ட் நம்மளுமே சொல்லியிருந்தோம், இதில் வந்து கருப்புசாமி ஒரு கேரக்டராக இருக்கார், லாயர் கேரக்டர்லையும் சூர்யா சார் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன நமக்கு ஒரு அப்டேட்டாக கிடச்சிருந்தா, இந்த படத்தில் 2 கேரக்டர் ஆக்சுவலாக ஒரே ஆள் 2 இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் லாயராக ஒரு கேரக்டர் தனியாக இருக்கான், கருப்புசாமியும் ஒரு கேரக்டர் தனியாக இருக்கான். இந்த 2 கேரக்டருமே படத்துக்குள்ளே வரப்போகுது. பயங்கரமாக இருக்க போகுது. முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கலாகவும் ஒரு பயங்கரமாக ஒரு டிவோஷனலான ஒரு படமாகவும் இருக்க போகுது. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி தெரிக்க விட போகிறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படம் ரெடியாக இருக்கும். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எனக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அடுத்து சூர்யானாக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. இந்த படத்தோடைய ரிலீஸை மே 1ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய டிக்கெட் புக்கிங்கை அமெரிக்கா அண்ட் யூஎஸ்ஏலாம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரொம்ப பிஃபோராகவே டிக்கெட் புக்கிங்கை ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து அந்த படங்களுடைய டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது. ரெட்ரோ நீங்கள் யாராவது யூஎஸ்ஏல இருக்கீங்கன்னா தாராளமாக டிக்கெட் புக்கிங் பண்ணி அந்த படத்தை இப்போயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டிக்கெட் புக்கிங் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட போகுது. அதுக்காக நான் முன்கூட்டியே சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் ஒரு பயங்கரமான ஒரு செகண்ட் சிங்கிள் ஒன்று அப்படி பதுக்கி வச்சுருக்காங்கன்னா, அந்த செகண்ட் சிங்கிளில் என்ன இருக்குன்றது தான் ஒரு மிரட்டலான விஷயமா இருக்குது. என்னென்னா, எப்படி சொல்கிறியா மாமா கிஸ்ஸுக்கு சாங்லாம் சோஷியல் மீடியாவில் பல வருஷமாக ட்ரெண்டிங்கில் இருந்து ஒரு கிங் மேக்கர் சாங்ஸாக அது இடம் பிடிச்சிருக்கோ, அப்படி ஒரு சாங் இந்த ரெட்ரோ படத்தில் இருக்குது. அந்த சாங்காக ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா ஆடி இருக்காங்க. ஸ்ரேயா ரொம்ப வருஷமாக அவங்கள வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹீரோயினாக பார்க்காம மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ், பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பயங்கர அழகாக இருப்பாங்க. திடுதுப்புன்னு அவங்க காணாமல் போயிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா சுத்தமாக அவங்க இல்லவே இல்லை.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் சூர்யானா படத்தில் இப்படி ஒரு சாங்கில் வராங்கன்னும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷனே பயங்கரமாக இருக்குது. இன்னும் அந்த சாங் இப்படி ஒரு சாங்காக இருக்க போது, ஒரு டான்ஸ் நம்பராக இருக்க போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக சோஷியல் மீடியாவை அது ரொம்ப ஈஸியாக ரூல் பண்ணும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நீங்களும் அந்த சாங்காக பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு தனுஷ் அவர்கள் வந்து அஜித் சாருக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை ஒண்டர் பார் நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ஷனில் தான் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டை நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். பட் இதில் பயங்கர ட்விஸ்டான ஒரு அப்டேட்டாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷ் வந்து ரஜினி அவர்களுக்காக தான் எழுதியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் தனுஷ் அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதன் காரணமாக தனுஷ் அவர்கள் ரஜினி அவர்கள்ட்ட இந்த கதையை பற்றி எதுவுமே சொல்லலையும். அப்படியே கட் பண்ணிங்கன்னா இங்கே அஜித் சார்கிட்ட போன வருஷமே இந்த கதையை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கிளான்ஸாக இப்படி ஒன்று பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்லைனில் சொல்லியிருக்காங்க. இப்போ கதையும் ரெடியாகி முடிஞ்சிருச்சு ஓவராலாக. இப்போது அடுத்த வருஷத்துலேருந்து இந்த படத்தை பயங்கர விறுவிறுப்பாக பயங்கர வெடியாக பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படம் வேறு மாதிரி ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்க ஒரு ஹீரோ இன்னொரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்தில் இருக்க ஒரு ஹீரோவை டைரக்ட் பண்ணியிருக்கிறதா சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு சரித்திரத்தை அஜித் சாரும் தனுஷ் சாரும் கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போதே ஒரு பயங்கரமாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக தான் இருக்குன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியே சிவகார்த்திகேயன் அவருடைய அடுத்தடுத்த லைனப்ஸ்ன்றது பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுது. முக்கியமாக SK24 இந்த ப்ராசஸில் என்ன நடக்க போகுதுன்னா, SKவுடைய ப்ரொடக்ஷன்லேயே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குட் நைட் படத்துடைய டேரக்டர் விநாயகர் அவருடைய டேரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாங்க. முழுக்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் படம். அப்படியே கட் பண்ணிங்கன்னா சத்யஜோதியோடைய ப்ரொடக்ஷனில் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிக்கப்பார். மறுபடியும் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஏஜிஎஸோடைய ப்ரொடக்ஷனில் ஜூடோ ஆண்டனி ஜோசப் டேரக்டர், மலையாள டேரக்டர். அவர் இதுக்கு முன்னாடி 2018 அப்படின்ற படத்தை மலையாளத்தில் பண்ணியிருந்தார். நான் அந்த படத்தை பார்த்துருந்தேன். பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, ஒரு ஃப்ளட்டு வரதை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு ஃபேமிலி ஒன்று ஃப்ளட்டில் மாட்டிக்கும். அவங்களுக்கு ஓடு வீடு. அவங்க பையன் வந்து ஒரு ஹேண்டிகேப்டாக இருப்பார். அதை ஒரு எமோஷனாக ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராமா வந்து அந்த படத்தோடைய உச்சகட்டம். அண்டு ஃபைனலாக இன்னொன்று பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து கண்ணு தெரியாத ஒரு ஆள், அது ஒரு கதை ஒன்று இருக்கும். ஹீரோவுமே ஒரு சூப்பர் மேன் மாதிரியான ஒரு கேரக்டரை ஃபீல் பண்ண வச்ச ஒரு ஹீரோங்க. அது சூப்பர் ஹீரோ பவர்ஸ் அவர் கிடையாது. பட் நீங்கள் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபீலை நீங்கள் உணர்வீங்க. அதில் சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு படம். அந்த டேரக்டரும் சிவகார்த்திகேயனும் இணைகிறாங்களாம். இந்த படத்தை ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தோடைய வில்லனாக ஆர்யா நடிக்க போகிறான்றது சொல்கிறாங்க. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் பயங்கரமான ஒரு லைனப்ஸை வச்சுருக்காரு. அவரை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தோணும் இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்றது. அதை தொடர்ந்து அவருடைய படங்கள் மூலியமாகவும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அடுத்து அதே வேகத்தில் அதை விட பயங்கரமான ஒரு வேகத்தில் ஒரு ஸ்டார் உருவாகிட்டு இருக்கார். அவர் யாருன்னா பிரதீப் ரங்கநாதன். அவருடைய இந்த டிராகன் படம் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா 150 crores ஈஸியாக கடந்து போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நான் உங்களுக்காக ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ரொம்ப கிளாரிட்டியாக ஒன்று பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்து டிராகன் வந்து 2வது வாரத்தில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த 2வது வாரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 65 கோடி 75 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 18 கோடி 25 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் 9 கோடி அண்டு கேரளாவில் 2 கோடியே 1 லட்சம். ஓவர்சீஸில் வந்து 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ROIயில் வந்து 65 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக இப்போ வரைக்கும் 125 கோடி ரூபாய் டிராகன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஈஸியாக 150 crores டச் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன் வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா முதல் படம் அவர் டைரக்டராக பண்ண படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக பண்ணுது. அப்படியே கட் பண்ணிங்கன்னா ஹீரோவாக 2வது படம் ஒன்று பண்ணுறாரு. அது வந்து 150 கோடி மேலே பண்ண போகுதுன்னும் போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி ஒரு ஹீரோ இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்ததில்ல. அப்படி ஒரு ஹீரோவாக பயங்கரமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் நமக்காக வச்சுருப்பான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம். அண்ட் கூலி ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்னென்னா ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயருக்கு ஸ்பெஷலாக இந்த படத்தோடைய டீசரை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி கூலி டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக பயங்கர கிராண்டாக மிரட்டலாக தான் இந்த ஒரு டீசரை லோகேஷ் கனகராஜ் ரெடி பண்ணி இருக்க போகிறான்றதுல டவுட்டே இல்லை. அண்ட் இந்த படத்தோடைய இந்த தெலுங்கானா ரைட்ஸ், தெலுங்கானா ஹைதராபாத் இவங்க எல்லா அந்த ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ரைட்ஸ் இருக்குல்ல, ஓவரால் ரைட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை கோடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
40 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை ப்ரைஸ்ன்றதை சொல்கிறாங்க. இதன் காரணமாக என்ன சொல்கிறாங்க, தெலுங்குலையும் கூலி படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்றது பயங்கரமாக இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாக சைத்தன்யா இந்த படத்தில் இருக்கார். இன்னொரு காரணம் மிக முக்கியமான பயங்கரமான வில்லனா நாக அர்ஜுனாவே இருக்கார். அதனால் இந்த படம் எல்லா லாங்குவேஜிலும் எதிர்பாராத அளவில் சக்க போட போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் படம் வரலன்னு பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நம்பர்ஸை இந்த படம் பண்ண போகுதுன்ற டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தான் நீங்கள் இப்படி சினிமா அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை என்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் பேசும்பொழுது அதை பற்றியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.